Hello everyone, myself Saravanan from Getacharya. So, நம்மளோட யூடியூப் சேனல் ரெகுலராக டிஃப்ரெண்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போட்டுட்டு இருக்கோம். ஸோ இதில் இப்போ பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியில் இருக்கக்கூடிய ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட். ஸோ வேரியஸ் டிபார்ட்மெண்ட் லைக் பிஇ, பிடெக், பிகாம், பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்சிஏ, ரைட், ஈவன் எம்டெக் ஆல்சோ, ஈவன் முக்கியமாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கு. ஸோ 25th February இஸ் அ லாஸ்ட் டேட். இதோட சேலரி ரேஞ்ச் இஸ் பேசிக் சேலரி ஸ்டார்டிங் ஃப்ரம் 40,000 இருந்து. ஸோ டோட்டல் சேலரி அதர் அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா நியர்லி 1 lakh அந்த மாதிரியான இது இருக்கு. ஸோ தோஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜாயின் indiannavy.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 270 இருக்கு. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், டிஃப்ரெண்ட் போஸ்ட். ஸோ அதை மாதிரி டீட்டெயிலாக பார்ப்போம். நார்மலாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ஒரு ட்ராக்ல, அதாவது இன்டர்வியூ அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் டெக்னிக்கல் அப்படிங்கிறது ஒரு ட்ராக்ல நீங்க புட் அப் பண்ணிட்டு கேட் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஸோ இதுல பாத்தீங்கன்னா the application is requested from unmarried men and unmarried women candidates. So married ஆகாத candidates eligible to send an application form. So இந்த particular period of time, இந்த selection periodல, so after that வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேரேஜ் ஆகலாம், அது வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இனிஷியலா joining this organization you should not married அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் எஸ்எஸ்சி அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் உங்களுடைய சர்வீஸே வந்து ஷார்ட் அப்படிங்கிறதா இருக்கு. ஒரு 10, 14, 15 இயர்ஸ் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க வந்து வேற போஸ்ட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. சிமிலர் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட்னா ஒரு 4 years 5 years இருக்கும். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ங்கிறத பாத்தீங்கன்னா ஒரு 14, 15 years அந்த மாதிரியான ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இருக்கக்கூடியத ஒரு ஆபரேஷன். முக்கியமா இதுல ரிட்டர்ன் கிடையாது. அவங்களே செலக்ட் பண்ணி கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ அனுப்புவாங்க. அந்த கேண்டிடேட்ஸ் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து ஜெனரல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் பிரான்ச் கோட் இருக்கு கேடர்ல. BE BTech in any discipline with minimum 60%. Any discipline people are eligible, right? Total number of vacancies 50 and maximum 15 vacancies for women அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து born between both dates. இது இந்த 2nd January 2000 இருந்து 1st July 2005 குள்ளார இருக்கணும். அண்ட் ரிலாக்ஸேஷன் பேஸ் பண்ணி +3 +5 கொடுக்கறது உண்டு. அதனால ஸ்டார் போட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பைலட், நேவல் ஏர் ஆபரேஷன்ஸ், ஏர் டிராபிக் கண்ட்ரோலர், ரைட். இதுக்கும் வந்து BE BTech எனி டிசிப்ளின் வந்து இருக்கலாம். அதுல இண்டிவிஜுவல் வேகன்சிஸ் 20, 18 and 8 அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா BE BTech அண்ட் எனி டிசிப்ளின், ரைட். அண்ட் MBA, BSc, BCom, BSc முடிச்சிருந்தாலும் வந்து நீங்க போக முடியும். அண்ட் மினிமம் வேகன்சிஸ் மேக்ஸிமம் வேகன்சிஸ் ஃபார் உமன் வந்து 9 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நேவல் இன்ஸ்பெக்டரேட் கேடர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஓன்லி 60% இன் ஆல் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், மோஸ்ட் ஆஃப் தி பிரான்ச்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல், ரைட். ஸோ எல்லாமே இருக்காங்க. பட் தி நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆர் லெஸ் அண்ட் 10 தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. மென் அண்ட் உமன் தெர் இஸ் நோ மினிமம் நம்பர் ஆஃப் ஆர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஃபார் உமன் மென்ஷன் பண்ணல. எஜுகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 60% மார்க் இன் MSc, ரைட். ஸோ டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி MSc இன் பிசிக்ஸ், அப்ளைட் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ரைட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியும். ஈவன் ME MTech பண்ணியிருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் ஆல்சோ இஸ் எலிஜிபிள் சென்ட் an application form. Men and women 6 and 12 vacancies for education department. And one more thing இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, எஜுகேஷன் இந்த பர்டிகுலர் போஸ்ட் மட்டும் அப்ளை பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா 10th and 12thலயும் வந்து 60% வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் இன்ஜினியரிங் பிரான்ச் போஸ்ட் அப்படி கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் டெக்னிக்கல் பிரான்ச், ரைட். அதுக்கு கீழே வரக்கூடிய இதுல வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருக்கலாம், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ப்ரொடக்ஷன், ஏரோநாட்டிக்கல், இண்டஸ்ட்ரியல், ரைட், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல்ஸ், மெட்டலர்ஜி, மெக்கட்ரானிக்ஸ் 30 வேகன்சிஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் பிரான்ச் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அவங்க பிரான்ச் 50 வேகன்சிஸ் இருக்கு. நேவல் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், மெட்டலர்ஜி, நேவல் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 20 வேகன்சிஸ் மென் அண்ட் உமன் இருக்கு. ஸோ இது வந்து வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆல்சோ வெரி குட், ரைட். நீங்க வந்து இதுக்கு ப்ரிஃபரன்ஸ், அதாவது NCC சர்டிபிகேட், C சர்டிபிகேட் நீங்க ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5% கட் ஆஃப் மார்க்ல வந்து 5% நீங்க மினிமம் வாங்கியிருந்தா கூட கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு டோட்டல் இதுல. ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிராஜுவேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபைனல் இயர் இப்போ ப்ரெசென்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் இந்த January 2025 பேட்ச்க்கு, ஸோ அந்த பேட்ச் SSC பேட்ச்க்கு நீங்க பண்ண முடியும். அண்ட் நார்மலைஸ்டு மார்க் கேன் பி அப்டைன்டு பை திஸ் பர்டிகுலர். இதுல போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப் டு ஃபைனல் செமஸ்டர், அதாவது லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் பேஸ் பண்ணி தே கேன் கால்குலேட் தி டோட்டல் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இன்கேஸ் இன்டர்வியூ நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகி நீங்க போற மாதிரி இருந்தா 3-tier rail fare will be permitted அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் தென் ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட்ஸ் எகெயின் சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட் வந்து 2 years
ப்ரொவிஷன் பீரியட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. தி ஸ்டார்டிங் salary 5600 அண்ட் பிளஸ் அதர் அலவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எகைன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் யுவர் சென்டிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் யூ வில் பி கெட்டிங் ஷார்ட் லிஸ்டட், ரைட்? ஷார்ட் லிஸ்டிங் ப்ராசஸ் எதை வச்சு பேஸ் பண்ணி பண்ண போறாங்க, உங்களுடைய மெயின்லி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் பேஸ் பண்ணி பண்ணலாம், ரைட்? அண்ட் தென் காலேஜ் பேஸ் பண்ணியும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி முக்கியமா நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சர்வீசஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டென்யூர் ஆஃப் கமிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட் வில் பி கிராண்டட் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இனிஷியலி 10 years, right? And then extendable maximum 4 years in terms of 2 year plus 2 year, right? Subject to service requirement, right? So இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14 years at maximum இந்த சர்வீஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதனால வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு நீங்க ஃபர்தரா இந்த டிஃபரெண்ட் போஸ்ட்டுக்கான போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரைட்? ஸோ அதனால ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுவும் வந்து டெக்னிக்கல் ரிலேட்டட் போஸ்ட் தான். அவங்க மெயினா வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அவங்க வாண்டடா கேட்கக்கூடிய ஒரு போஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஆபரேஷன்ஸ்னால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோ மோர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஒன்லி இன்டர்வியூங்கிறதால ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி உங்களுடைய பாசிபிலிட்டி நீங்க செக் பண்ணிட்டு நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ட்ரை டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்ளை பண்றதுல இஷ்யூஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது உங்களுக்கு என்ன இஷ்யூஸ்னு சொல்றேன். இன்கேஸ் ஓடிபி வரல அப்படின்னா சர்வர் இஷ்யூஸ் இருக்கும். டிஃபரெண்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நீங்க ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் நீங்க அனுப்பணும்னு விருப்பப்படுறீங்களா அனுப்புங்க. அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் நம்மளுடைய சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். சவுத்ல இருந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அது எக்ஸ்க்ளூசிவா டெக்னிக்கல் போஸ்ட்ல ஆக்குபை பண்றதுக்கு நம்ம முடிந்த முயற்சிகளை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.